தீபா, வணக்கம். கார்த்திகா, நீங்க 2 பேருமே ஏற்கனவே டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஆமா தானே? சரி. நம்ம வந்து அடுத்த 2 நாட்கள்ல வந்து நம்ம வந்து ஒரு காணொளி, தினசரி ஒரு காணொளி, இந்த நான் சொன்ன இந்த சிலபஸ் அடிப்படையில ஒரு லைவ் கிளாஸ். இந்த மாரி நாம ஸ்டார்ட் பண்ணிருவோம். உங்களுடைய அட்மிஷன் சம்பந்தமா நீங்க வந்து நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க. அது உங்க அட்மின் உங்கள்ட்ட பேசியிருப்பாங்க. சரி. ஒவ்வொரு நாள் வந்து என்ன மாரியான விஷயங்கள் நம்ம பின்பற்ற போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 விஷயம். 1 படிப்பு சம்பந்தமா நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு திட்டமிடல். ஆ நான் 7 மணி நேரம் வந்து கணக்கு வச்சு ஒரு ஒரு ஷெட்யூல் ஒண்ணு போட்டிருந்தேன். ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி வச்சேன்னு பாருங்க. இதையே தான் நான் அப்படி என்ன செஞ்சிருக்கேன், டெஸ்ட்டா வச்சிருக்கேன். இப்போ வந்து வாரத்துல வந்து ஒரு 3 தேர்வு அப்படின்ற மாரி ஒரு டெஸ்ட் ஷெட்யூலோடைய இதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலா இப்படி இதே வாக்குல நடத்திட்டு போறதும், இதே வாக்குல டெஸ்ட் எழுதுறதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 160 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு உங்கள தயார் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்பிக்கை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நமக்கு நம்ம வந்து ட்ரெடிஷனலா எல்லாரும் படிக்கிற மாரி தவிர்த்து, நம்ம வந்து புதுவிதமா படிக்கிறது. ஆடியோ கேட்கறது, கீ பாயிண்ட்ஸ் வச்சு படிக்கிறது. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் மாரி உங்களுக்கு குடுத்துர்றேன். இன்னைக்கு வந்து இந்த டாபிக் அறிவியல் பண்பாடு வந்து 4 பாடங்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கா? அப்படின்னா அதுல ஒரு ஒரு டேஷ் கொஸ்டின்ஸ் தான் வந்து அ ரொம்ப இல்ல. வரிக்கு வரிலாம் இல்ல. ஓரளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு கொஞ்சம் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, அது வாஸ்ட் சிலபஸ் தான். அறிவியல் பண்பாடும். ஆனா வந்து ஆங்காங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து அத வந்து கீவேர்டா நானு வந்து செலக்ட் பண்ணி ஒரு 50 கீவேர்டா குடுத்துருப்பேன். அதே மாரி வந்து நான் எடுத்தாலும் சரி, வேற யார் எடுத்தாலும் சரி, கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட் பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அதுதான் படிச்சதுக்கான அடையாளம். அது பாடம் நடத்தும்போது உங்களுக்கு புரியும். அதே மாரி வந்து பொது தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து 10ஆம் வகுப்பு முதல் 3 இயல்கள். அந்த 3 இயலும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயல்லயும் வந்து ஒரு சராசரி ஒரு 100 வினாக்கள் வந்து நான் தயாரிச்சு வச்சிருக்கேன். அப்ப வந்து முதல் இயல்ல வந்து நீங்க அந்த கேள்விகளுக்கு வந்து விடையளிச்சு பார்க்கறது. அப்ப அந்த பாடம் நீங்க வந்து பொதுவா நீங்க படிச்சுட்டு அ எழுதி பார்த்தா அது ஒரு ரகம். முன்னாடி அப்படிதான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, நானே அந்த பாடங்கள்ல வந்து எத கவனம் குடுத்து நீங்க படிக்கணும். எதெல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்பு அப்படின்ற மாரி ஒரு லைவ் கிளாஸ் அல்ல. அது ஒரு காணொளி. கிட்டத்தட்ட வந்து ஏன்னா அதில இன்டராக்ஷன் வந்து தேவைப்படாது. அதனால வந்து அந்த வீடியோ வந்து நானு காணொளியா நம்முடைய ஆப் மூலமா உங்களுக்கு நானு அப்லோட் பண்ணிருவேன். அது நீங்க அந்த இயல் 1 படிச்சுட்டு உடனே அதுக்கான தேர்வு எழுதி பார்க்கணும். இயல் 2 படிச்சுட்டு எழுதி பார்க்கணும். இயல் 3 படிச்சுட்டு 3 சேர்த்த மாரி தான் தேர்வு வச்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்லயுமே 100, 100 சராசரி 300 கேள்விகள் இருக்கும். ஆனா வந்து நான் என்ன செய்றேன் அப்படின்னா 3 சேர்த்து 100 கேள்வியும் தரப்போறேன். ஏன்னா எல்லா கேள்வியும் உங்களுக்கானது தான். ஆஃப்டர் ரிவிஷன்லயோ அல்லது வந்து அத எப்படி குடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு குடுத்துருவேன். மொத்தத்துல வந்து அது டீப்பா படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க 100க்கு 100 வாங்க முடியும். அப்படின்ற மாரி, அதுல 3லயும் இருக்கிற இலக்கண பகுதியும் நம்ம வந்து அதுல சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து 10ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா, என்ன இலக்கண பகுதி இருக்குன்னா, முதல் பாடத்துல வந்து எழுத்து, சொல் இருக்கும். 2வது பாடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தொகை நிலை தொடர்கள் இருக்கும். தொகா நிலை தொடர்கள் இருக்கும். இது சம்பந்தமா கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அதனால வந்து அந்த பகுதிகளுக்கான இலக்கண பகுதிக்கான விளக்கமும் அந்த நான் காணொளியில குடுத்திருப்பேன். நீங்க அத படிச்சுட்டு, நீங்க வந்து அந்த தேர்வு எழுதி பார்க்கலாம். மேற்கொண்டு அந்த இலக்கண பகுதியில வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தா குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு படிக்கிற முறையில வந்து ஒரு புதிய, புதிய யுக்திய வந்து நீங்க பின்பற்றுங்க. சரிங்களா? ஒரே மாரி நீங்க படிச்ச பள்ளியில படிச்சிருப்பீங்க, கல்லூரி படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வேற மாரி. நான் சொல்ற சில விஷயங்கள்லாம் வந்து பின்பற்றி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, இது நான் எங்கருந்து கத்துக்கிட்டேன் அப்டின்னா, நான் வந்து சில புத்தகங்கள் அல்லது நடைமுறையில சில விஷயங்கள பண்ணிட்டு, பண்ற அந்த விஷயங்கள் மூலமா. இப்ப பள்ளிகள்லயே பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு 1 மார்க் வந்து 2 வார்த்தையா வந்து அவங்களுக்கு குடுத்துருவேன். அதாவது கேள்வியில வந்து நான் 2 வார்த்தை, பதில்ல வந்து 1 வார்த்தை. இது 3 வார்த்தை தான் எங்களுக்கு தெரியும். இது சொன்னா அது ஞாபகம் வரணும். அத சொன்னா இது ஞாபகம் வரணும். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 வார்த்தையும் வந்து பார்த்துட்டாங்கன்னா, அதுக்கான விடையளிச்சுருவாங்க. இந்த மாரி அவங்களுக்கு கொஞ்சம் வேற மாரி இருக்கும். அதே விஷயம் தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்டின்னா, இப்ப வந்து ஒரு அக்பர பத்தி படிக்கிறீங்க அப்டின்னா, அக்பர பத்தி என்னலாம் தெரிஞ்சிருக்கணும். அக்பர்ன்ட்டுலாம் இல்ல. நீங்க வரலாற்றுல வந்து நீங்க குப்தர்கள் தொடங்கி அரசர்கள் பற்றி படிக்கிற டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய அரசுல சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள் யார பத்தி படிச்சாலும் ஒரே ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன ஃபார்மேட்டு அப்டின்னா, அரசர்களுடைய புனைப்பெயர்கள், சிறப்பு பெயர்கள். புனைப்பெயர்ங்கிறது வேற. புனைப்பெயர் சில பேர் வச்சிருப்பாங்க. புனைன்னா அவங்களே புனைஞ்சுக்கிறது. சிறப்பு பெயர்னா, அது புனைஞ்சு வச்ச பேர சிறப்பு பெயர்ன்னு தான் சொல்லுவோம். சிறப்பு பெயர்கள். அடுத்து
ஒரு மன்னன் என்ன செஞ்சிருப்பான்? போர் செஞ்சிருப்பான். சரி. அடுத்து அவனுடைய பரம்பரைலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பல்லவ வரலாறு படிக்கும்போது, நீங்க எல்லார பத்தியும் படிக்க மாட்டீங்க. ஓ மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் அ நரசிம்மவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன், அதான் ராஜசிம்மன், அடுத்து வந்து நந்திவர்மன் இப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவா 5, 6 பேர் படிச்சுட்டு போயிருவீங்க. இவ்வளவுதான் வந்து நீங்க எந்த வெளிய ரெஃபர் பண்ணாலும் இருக்கும். இப்ப இதே தான் குப்தர்கள்ல, இத ஒவ்வொரு அரசர்கள், அப்ப முக்கியமான அரசர்கள பற்றிய சாதாரண குறிப்புகள் கூட முக்கியம். ரைட்டுங்களா? எல்லா தகவலும் எந்த புத்தகத்திலயும் வரிக்கு வரி போட்டோம்னா, அது கேட்க வேண்டிய வாய்ப்பே இருக்காது. நம்மள பொறுத்தவரை டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற விஷயங்கள், அப்படியே நூக்கன்காரன படிக்க போறோம். அதுக்காக தான் இந்த சிலபஸ். சரி, இப்போ வந்து நீங்க நான் சொன்னேன் அக்பர பத்தி படிக்கிறோம் அப்படின்னா, அவர் பற்றிய போர் வெற்றி, அவருடைய சமய கொள்கை, அவருடைய வரி குறித்த தகவல், அவருடைய கட்டிடக்கலை குறித்த விஷயம், இது ஒவ்வொன்ன பத்தியும் வந்து ஒரு தெளிவு. அத பத்தி 10 நிமிஷம் சொல்லுங்க அப்படின்னா, உங்களால சொல்ல முடியுதா? அவ்வளதான். இது அப்படியே பேரலல்லா அலாவுதீன் கில்ஜிக்கோ, அல்லது வந்து அடுத்து வருகிற மராத்தியர்கள் வந்து சிவாஜிக்கோ, இப்படி கம்பேர் பண்ணுங்க. சென்ற குரூப் 2ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து என்ன வந்ததுன்னா, இந்த மராத்தியர்கள்ல இருக்கிறது, டெல்லி சுல்தான் இருக்குது. இதுல இருக்கிற அந்த நிர்வாக அதிகாரிகளுடைய அவங்க காலத்து பெயர்கள வந்து என்ன பண்றாங்க, அப்படி கேட்கறாங்க. ஒரு 2 பெயர்கள் வந்து அந்த சிலபஸ்ல இருந்து விலகி வெளிய போகுது. அப்ப பார்த்தீங்கன்னா, புத்தகத்திலிருந்து வெளிய போகுது. சிலபஸ்க்கு விலகல. புத்தகத்துல இருந்து வெளிய போகுது. அப்ப ஆனா 2 தகவல் வந்து நம்ம பாட புத்தகத்துல இருக்கு. அந்த பாட புத்தகத்துல வந்து ஒரு தெளிவு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த வினாவ வந்து நம்ம வெற்றிகரமா சந்திக்க முடியும். இதுதான் வந்து நம்ம வந்து நமக்கு தெரியாத வினாக்களுக்கு விடையளிக்கிற முறை. சரிங்களா? அந்த மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இதுல வந்து முயற்சி செய்ய போறேன். அ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடப்பகுதி நான் சொன்ன மாரி இதே ஷெட்யூல்ல தான் உங்களுக்கு பாடங்கள் நடத்தப்படும். பொதுத்தமிழ் பொறுத்தமட்டிலும் காணொளிகள், இலக்கண பகுதி மட்டும் லைவ் கிளாஸ்ல நடத்துவோம். இதே மாரி வந்து ஆப்டிட்யூட் வந்து லைவ் கிளாஸ்ல இருக்கும். ஏன்னா, இந்த இலக்கணமும், கணக்கும் ஒன்றுதான். தமிழ்ல கணக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலக்கணம் என்றும், கணக்கில் வந்து இது வந்து இலக்கணம் என்று அழைக்கப்படும். தமிழ்ல அதுக்கு வந்து கணக்குன்னு சொல்லலாம். இங்க வந்து இது இலக்கணம்னு சொல்லலாம். அப்படியான ஒரு விஷயம் தான். அது வந்து நம்ம அத செய்வோம். அல்லது வந்து இந்த ஷெட்யூல வச்சுக்கிட்டு, நீங்க இப்ப இருந்தே படிக்க தொடங்கலாம். உங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது. சரிங்களா? நீங்க கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா, நடத்தி தான் படிக்கணும்னு எப்பயுமே நினைக்காதீங்க. நடத்தும்போது கூடுதலாவும், ஒருவேளை கேள்வியில வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நமக்கு தகவல் சொல்றாங்க, அப்படின்ற மாரியும் உங்களுக்கு புரியுமே புரியிறது உங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியா இருக்குமே ஒழிய, மத்தபடி நீங்க காலத்த வந்து விரயமாக்கக்கூடாது. நீங்க இந்த விஷயம் கையில கிடைச்சிருச்சா, உடனே கமிட் ஆயி படிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேல இருந்து படிக்கணும். ஏன்னா, அங்க இருந்து தான் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. மேல இருந்து மீன்ஸ் 12வது, 11வது, 10வது, 9வது அப்படின்ற மாரி படிச்சுட்டு, தொடர்புடைய தகவல கீழ் வகுப்புல படிச்சுக்கிறோம். கீழ் வகுப்புல ரொம்ப குறைவான கேள்வி தான் கேட்கப்படும். அதனால வந்து மேல் வகுப்பு வந்து தரவு படிக்க பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. சரி. நான் வந்து 2019ல வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கப்பட்ட இலக்கண கேள்வியுடைய விடை பகுதி இருக்கு. ஆக்சுவலா வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து கொஸ்டின் செட் பண்ணும்போது, அவங்க கொஸ்டின் செட் பண்ற அந்த முறை வந்து எப்படி இருக்கு? இது எல்லாத்துக்கும் விசிபிள் ஆகுதா? ஸ்க்ரீனு? அருண் தெரியுதா ஸ்க்ரீன்? சொல்லுங்க. சரி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேள்விகள் உங்கள்ட்ட நான் கேட்க போறதில்ல. ஆனா வந்து இதுல எல்லாமே இலக்கண பகுதி தான் கிட்டத்தட்ட 35 கேள்விக்கு மேல கேட்டிருந்தாங்க. ஆக்சுவல் 2019 சரிங்களா? அதுக்கப்புறம் 2020, 21 அதெல்லாம் குரூப் 2லாம் இருக்கு. அந்த அந்த வினாத்தாளும் இங்க இருக்கு. குரூப் 2ல கேட்கப்பட்ட அந்த வினாத்தாளுமே இங்க இருக்கு. அது கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏன் நான் இத எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, ஒரு தலைப்பெடுத்தத விட இது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து இத எடுத்துக்கிறேன். ஆ இந்த மாரி சின்ன குட்டி, குட்டி ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து போட்டுருக்கேன். நீங்க அத பார்க்கலாம். ஒரு ஒரு இலக்கணத்துக்கு வந்து ஒரு ஒரு ஷார்ட். அது பார்த்தீங்கன்னா, அத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு. அது ரொம்ப உபயோகமா இருக்கும். அது எல்லாம் நம்மளுடைய அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அதே மாரி வந்து இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்டராக்ஷன் ரொம்ப, ரொம்ப முக்கியம். நீங்க எத்தன கேள்வி வேணா கேட்கலாம். சரிங்களா? நீங்க வந்து கேள்வி கேட்க தயங்கவே தயங்காதீங்க. அதே மாரி வந்து அ அது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. எந்த சப்ஜெக்ட்லயும் கேளுங்க. அதுதான் நம்மள வந்து வெற்றிக்கு பக்கத்துல கொண்டு போய் வெற்றி வெற்றி அடைய செய்யும். அத நல்லா புரிஞ்சுக்கோங்க.
சரி, இது பாத்தீங்கன்னா ஒரு இலக்கண குறிப்பு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுல வந்து இலக்கண குறிப்பை எப்படி படிக்கணும் அப்படின்னா, நமக்கு 9ஆம் வகுப்பு அப்புறம் 10ஆம் வகுப்பு அப்புறம் 11, 12 இந்த 11, 12 அடுத்த இடங்கள் பார்க்கலாம். ஆனா 9, 10ல இருந்தா இலக்கண குறிப்பு குறித்து கேள்வி கேட்கறாங்க. சரிங்களா? இலக்கண குறிப்பு கேட்கறாங்க. இலக்கண குறிப்பு வந்து எப்படி நம்ம சொல்லி தரோம் அப்படின்னா, நீங்க இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர்கள் அதுக்கு எனக்கு அத பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் கேட்கல. இது தொடர்புடைய வேறு விஷயங்கள் நானு இதன் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறதா கேட்கிறேன். தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியலன்னா, தெரியலன்னு சொல்லுங்க. அப்பதான் நீங்க பேசுன கணக்கு வரும். தொகைநிலை தொடர்னா என்ன? என்ன கூட சொல்ல வேண்டாம். அது எத்தனை வகைப்படும்? ஒரு தொகைநிலை தொடர் ஒண்ணு சொல்றீங்களா? 3 பேர் இருக்கீங்க. தீபா, கார்த்திகா, அருண் பிரசாத். சார் தொகைநிலை வந்து 2 வகைப்படும். தொகைநிலை, தொகாநிலை. ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்கள் பத்தி படிக்கும்போது தொகை, தொகா நீங்க சொல்றது. தொகை 1, தொகா 1. ரைட். நீங்க சொல்றது கரெக்ட்டு. இந்த தொகைநிலை தொடர்ல எத்தன இருக்கு? அப்படின்னு கேட்கிறேன். இதுல தொகால எத்தன இருக்கு? அப்படின்னு கேட்கிறேன். தெரியல சார். சரி. அருண் தெரியுதா? தொகைநிலை தொடர் எத்தன இருக்கு? அல்லது தொகைநிலை தொடருக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. தொகாநிலை வந்து 6. தொகாநிலை 6ஆ? தொகைநிலை 6ஆ? தொகாநிலை. தொகாநிலை 6ஆ? தொகாநிலை பாருங்க 9. தொகைநிலை தான் 9 9. ஆ தொகைநிலை 6, தொகாநிலை 9. தொகைநிலை வந்து 6. தொகை நிலைனா என்ன? தொகைனா என்ன? தொகை என்றால் என்ன? தொகை என்பது 2 பொருள் இருக்கு. நீங்க எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க தொகை என்பத? எட்டுத் தொகை அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் எட்டுத் தொகைன்னு சொல்றோம்? அதே மாரி பார்த்தீங்கன்னா, தொகைச்சொல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க தொகைச்சொல். ஒரு தொகைச்சொல் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தொகைச்சொல் சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். மூவேந்தர் இது ஒரு தொகைச்சொல். ஏன்? முத்தமிழ் இது ஒரு தொகைச்சொல். ஏன்? ஐந்திணை இது ஒரு தொகைச்சொல். ஏன்? மூவேந்தர் இதுக்கு என்ன சொல்லுவீங்க? மூவேந்தர்னா யார சேர குறிக்கும்? சொல்லணும். சேர சொல்லப்படும். முத்தமிழ்னா? இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஐந்திணைனா? குறிஞ்சி, முல்லை, மருது, நெய்தல், பாலை. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? 5 சொல்ல தொகுத்து சொன்ன சொல் தான் ஐந்திணை. 3 பிரிவுகள பிரிச்சு தொகுத்து சொன்னது தான் முத்தமிழ். அதே மாரி 3 அரசர் பேர் சொன்னது தான் மூவேந்தர். அப்ப தொகுத்து சொன்னா அது தொகைன்னு சொல்லுவோம். அப்படி 8 தொகையில 8 நூல்கள தொகுத்து தொகுத்து வச்சிருக்காங்க. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், தட்டறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்து 8 தொகை. அப்ப வந்து பாருங்க, அது இந்த நூல் அந்த நூற்பா நீங்க படிச்சிருப்பீங்க. பார்த்திருப்பீங்க. இந்த 8 நூலும் நற்றிணை என்பது பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல். அத வந்து தொகுக்குறாங்க. நற்றிணை தொகுத்தவன் யார்? தொகுப்பித்தவன் யார்? சொல்லுங்க பாக்கலாம். 2 பேர் பேரும் தெரியுமா? இல்ல ஒருத்தர் பேர் தான் நமக்கு தெரியுதா? பன்னாடு தந்த மரம். அவன் தொகுத்தானா? தொகுப்பித்தானா? தொகுப்பித்தவர். தொகுப்பித்தவன். நல்லா பாருங்க. ஒரு பிறவின் ஆக்சுவலா அது வந்து தொகுப்பித்தான்னா, அவன் அந்த வேலை பார்க்கல. அவன் வந்து ஆள் போட்டு செஞ்சிருக்கான். அவன் சம்பளம் குடுத்திருக்கான். தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. இது வந்து பழைய பாட புத்தகத்துல இருக்கு. சரி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, தொகை என்ற சொல்லுக்காக. அப்ப தொகை என்றால் தொகுத்து சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, தொகைநிலை தொடர்ல தொக்கி என்ற பொருள் தரும். தொக்கி அப்படிங்கிற வார்த்தைக்கு மறைந்துன்னு அர்த்தம். மறைந்துன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, நான் ஒண்ணு எழுதுறேன். அதுக்கு வந்து என்ன வேறுபாடு பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. பால் குடித்தான் அப்படின்னு நான் எழுதுறேன். அப்படியே உள்வாங்கிக்கோங்க. வேற இடத்துல நான் வந்து கனெக்ட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். என்னடா சம்மந்தம் இல்லாம சொல்றாருன்னு நினைக்காதீங்க. எல்லாமே சம்மதம். பாலை குடித்தான், பால் குடித்தான். இந்த தொடருக்கும், இந்த தொடருக்கும் என்ன வேறுபாட்ட பார்க்குறீங்க? பால் குடித்தான், பாலை குடித்தான். என்ன வேறுபாடு உங்களுக்கு தெரியுது? வேற்றுமை. ஆ. ஒரு ஒரு வித்தியாசம் ஐங்கிற ஒலி இங்க ஒலிக்குது. ஐன்னு. இங்க ஐங்கிறது ஒலிக்கல. அப்ப ஐ என்ற உருவ சேர்த்து எழுதியிருக்கேன் இந்த 2வது தொடர்ல. இங்க அது மறைச்சு எழுதியிருக்கேன். நீங்க மறைச்சு எழுதுனா அதுக்கு பேரு தொகைன்னு பேரு.
மறைக்காம வெளிப்படையா எழுதுனீங்கன்னா அது தொகான்னு பேரு. அவ்வளவுதான். அப்ப தொகை தொகா நிலைக்கு அர்த்தம் புரிஞ்சுச்சா? அப்ப ஒரு உருபு மறைந்து வந்தா அது தொகை. ஒரு உருபு வெளிப்படையா வந்தா அது தொகா. அப்ப நீங்க வேற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 இருக்கு. வேற்றுமை எடுத்துக்க என்ன இருக்கு? வேற்றுமை, தொகை, தொகா. பாலைன்னு கொடுத்தா உருவோட இருக்கு. அப்ப அது வந்து தொகா. பால் சொன்னா அது வந்து உருவு இல்ல, அது தொகை அப்படின்னு. இப்படியாப்பட்ட தொகை வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத் தொகை, உவமைத் தொகை, உண்மைத் தொகை, அன்மொழித் தொகை. இதுதான் 10ஆம் வகுப்புல இருக்கு. இப்படியாப்பட்ட அந்த அந்த தொகையில் தொடர் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த இலக்கண குறிப்பு அதிகமா படிக்கிறோம். தேர்வுல அதான் கேட்பாங்க. அப்ப வந்து இங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், தொகைநிலை தொடர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அத நான் எப்படி என்ன செய்ய போறேன் அதுல அப்படின்னா, என்ன செஞ்சிருக்கேன் இதுல அப்படின்னா வந்து, அந்த பகுதியில நடத்திட்டு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். 9, 10 வகுப்புல இருக்கிற நம்மகிட்ட இருக்கு. 9ல இருக்கிற எல்லா வேற்றுமை தொடர்களையும் என்ன பண்ணலாம், லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். எல்லா வினைத்தொகையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல ஒண்ணுதான் கேள்வி கேட்க போறாங்க. அந்த கேள்வி கேட்கும்போது செல்வச் செவிலி என்பது பாத்தீங்கன்னா பழைய பாடப்புத்தகம் வந்து குன்று பாத்தீங்கன்னா வந்து செல்வச் திருக்குறள்ல இருந்து வந்திருக்கும். சரிங்களா? ஆம், செல்வச் செவி. ம், வரேன் சொல்லி எடுத்துக்கிறேன். செல்வச் செவிலியா இந்த செல்வச் செவிலி என்பது வந்து உருவகம். இது ஒரு திருக்குறள் எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி பழைய பாடப்புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திருக்குறளுக்கும் இலக்கண குறிப்பும் கொடுத்திருப்பாங்க, பொருளும் கொடுத்திருப்பாங்க. ஆனா புதிய பாடப்புத்தகத்துல வெறுமனே பொருள் மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க, இலக்கணம் கொடுத்திருக்க மாட்டாங்க. அதுல இருந்து ஆனா புதிய பாடப்புத்தகத்துல இலக்கண குறிப்பு கேட்கறது இல்லை. ஆனா பழைய பாடப்புத்தகம் இந்த மாதிரி கேட்பாங்க. அதை நம்ம படிச்சுக்கலாம். இத மனப்பாடம் செய்யாம இதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இலக்கணத்தை கத்துக்க போறோம். அப்புறம் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை வந்து பயிற்சி எடுக்க போறோம். இது சரிங்களா? இதுதான். அப்ப எத்தனை பெயரெச்சம் இருக்கு, எத்தனை வினையெச்சம் இருக்கு, 9, 10ல இதெல்லாம் டேபிள்ல காலம் பண்ணி அதை நீங்க அப்படியே ஒரு முறை பார்த்துட்டு கேள்விகள் வரும்பொழுது எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. சரி, அப்ப செல்வச் செவிலி அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்லிட்டுனா, இந்த திருக்குறளை பார்த்தா உங்களுக்கு புரியும். அதை பார்க்கும் பொழுது நான் சொல்றேன். சரி, இப்ப உருவகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, உருவகம் அப்படின்னா சாதாரணமா என்ன தெரிஞ்சுக்கலாம். உருவகம், உவமை 2க்குள்ள வேறுபாட்டு இருக்கு. இப்ப பசிப்பினி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன். பசிப்பினி. முகநிலவு. இது புது பாடப்புக்குள்ள வந்திருக்கு. முகநிலவு. இது உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்க. 1 உவமை அல்லது உருவகம். 2ல எது அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். பாருங்க. தேன்மொழி, முத்துப்பல். தேன்மொழி, முத்துப்பல். இந்த 4 வார்த்தைகளுக்கும் உங்களுக்கான ஆப்ஷன் வந்து உவமை அல்லது உருவகம். 2 ஆப்ஷன் தான். 2ல ஏதோ ஒன்று தான். ஒவ்வொன்றும் நீங்க சொல்லலாம். 1 முகநிலவு, 2 தேன்மொழி, 3 முத்துப்பல், 4. உங்களுக்கு தெரியலனா எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்லி தர போறேன். அதுக்காக தான். தேன்மொழி, முத்துப்பல், உவமை, முகநிலவு, உருவகம். முகநிலை வந்து உருவகன்னு சொல்லியிருக்காப்புல. தேன்மொழிங்கிறது உவமையா? உவமை. முத்துப்பல் உவமையா? உவமை. ஓகே. முகநிலவு உருவகம். பசிப்பினி? பசிப்பினி. சரி. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் எளிமையா இருக்கு. முகநிலவு ஏன் உருவம்னு சொன்னீங்கம்மா அருண்? ஆஹ் நிலவுதான். முகம் போன்ற நிலவுன்னு வராது. நிலம் போன்ற ஆஹ் முகம் போன்ற நிலவுன்னு வராது இல்லைங்களா? முகம் போன்ற நிலவுன்னு வராது. ஆனா நிலவு போன்ற முகம்னா நம்ம இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அல்லது பொருத்தமா இருக்கு. நிலம் போன்ற முகம் அப்படின்னு பொருத்தமா இருக்கு நமக்கு தோணுது. ஆனா அதையும் பசிப்பினிக்கு நமக்கு பொருத்த முடியல. தேன்மொழிக்கு பாத்தீங்கன்னா தேன் போன்ற மொழி உவமை புரிஞ்சிச்சு. முத்து போன்ற பல். பல் போன்ற முத்துன்னு சொல்ல மாட்டோம். ஒரு முத்துக்கு போய் பல்ல உவமையா சொல்ல மாட்டோம். ஆனா பல்லுக்கு தான் முத்து உவமையா சொல்லுவோம். பேசுற பேச்சுக்கு தான் தேனை உவமையா சொல்ல முடியாது. தேனுக்கு போயிட்டு
மொழி மாதிரி தேன் இருக்கு பாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு இது வந்து புரிஞ்சுக்க முடியாது. எளிமையான உதாரணங்களா சொல்லும்போது. முக நிலவும் போது இது கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பசிப்பினி ஏன் நமக்கு புரியல? பசிப்பினி ஏன் நமக்கு புரியல? பாருங்க, பசிப்பினி அதே மாதிரி சொல்லி பார்க்கலாம். ஒருத்தங்களுக்கு பசி இருக்கு. அந்த பசி போன்று பிணி இருக்கா? பிணினா நோய். அல்லது பிணி போன்று பசி இருக்கா? எது இருக்க வாய்ப்பு? பிணி போன்று. பிணி போன்ற பசி. அது என்னது? உவமை. பிணி உவம் இல்லைங்களா? ரைட். பாத்தீங்க, எல்லாருக்கும் பசி இருக்கும். அது இயல்பானது. அந்த பசி எப்படி இருக்காம்? பிணி மாதிரி இருக்காம். பிணி மாதிரி இருக்காம். முதல்ல என்ன சொல்லிட்டாங்க? இவருக்கு பிணின்னு தனியா எதுவும் கிடையாது. அந்த பசியே பிணிதான். நீங்க உருவத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லி பார்க்கணும்னா, இங்க தேன் போன்ற மொழி, முத்து போன்ற பல், நிலவு போன்ற முகம், நிலவு முகம். ஆனா முகமே நிலவா இருக்கு. முகமே நிலவு. அந்த ஏகாரம் போட்டு சொல்லி பாருங்க. முகமே நிலவா இருக்கு. உருவகம் என்பது என்ன அப்படின்னா, உவமை மேல அப்படியே ஊமை வேறு, உருவகம் ஊமை வேறு, ஊமிக்கப்படுகிற பொருள் வேறு அப்படின்னு வேறுபடுத்தாம ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லணும். ரஜினி மாதிரி அப்படின்னு சொல்றது எப்படி? ரஜினியே தான் அப்படின்னு சொல்றது எப்படி? அப்ப ரெண்டும் வெவ்வேறு கிடையாது. உண்மையிலே வெவ்வேறு தான். ஆனா அந்த சொல்ற விதம் பாத்தீங்கன்னா, அதோடைய பர்சன்டேஜ் 99% இருக்கும் அந்த உருவகத்துக்கு. அப்ப அதை வந்து நீங்க பிரிச்சு பார்க்கணும். இதுவுமே கூட பாட புத்தகத்துல இருக்கிற ஒண்ணுதான் கேட்கறாங்க. நான் சொல்றது வந்து ஒருவேளை எங்கேயாவது நீ படிக்காம போய் எங்கேயாவது இந்த சந்திர பந்துல வந்து இருக்கிற அந்த அந்த உருவகத்தை எடுத்துக்கொண்டு வந்து கேள்வி கேட்டாங்கன்னா, நான் சொல்ற இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிடணும். பசியே பிணியா? பிணியே பசியா? எது உலகத்துல இருக்கு? ரெண்டுமே இருக்குதான் செய்யுது. ஆனா எதை வந்து எதுக்கு ஒப்பிடுவோம்? எதுக்கு எதை உண்மை சொல்லுவோம் அப்படின்னு புரிஞ்சு பார்க்கணும். சரிங்க. சரி. அடுத்து பாருங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஆக்சுவலா வந்து 2வது வரியில் இது எழுதியிருக்கணும். அதை எழுதாம விட்டேன். சரிங்களா? மாத்து. இது வந்து கூளை எதுகுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இது மூலமா ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஞாபகப்படுத்தலாம். இது ஆக்சுவலா யாப்பிலக்கணத்துல சம்பிரதாய கேள்வியா கேட்கப்படுற ஒண்ணு. சரிங்களா? சரி. இதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து எதுகை அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. மோனை, வேற என்ன இருக்கு? யாப்பின் உறுப்புகள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாப்பின் உறுப்புகள் என்னன்னு? எழுத்து, வேற என்ன இருக்கு? 2 அசை, 3 சீர், 4 தொடை. தலை, 5 அடி, 6 தொடை. சரிங்களா? இது யாப்பின் உறுப்பு. இந்த 6வது இருக்கிற தொடை அப்படின்றதுல தான் என்னென்ன சொல்றோம்? இது கீழ என்ன சொல்றோம்? மோனை அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்ன சொல்லுவீங்க? எதுகைன்னு சொல்லுவீங்க. அடுத்து என்ன சொல்லுவீங்க? இயைபுன்னு சொல்லுவீங்க. அடுத்து வந்து அடுத்து என்ன சொல்லலாம்? முரண் சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லலாம்? 5வது அளபடின்னு சொல்லலாம். இது இல்லாம இன்னும் 3 இருக்கு. 6, 7, 8. அது என்ன சொல்ல முடியுமா? 6, 7, 8. 6 என்னது? தொடை வந்து 8 வகைப்படும். டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி. தொடை விகற்பங்கள் 35 வகைப்படும். அது டிஎன்பிஎஸ்சி கேட்ட கேள்வி. குரூப் 2ல கேட்ட கேள்வி. இப்ப 2யும் வந்து அது உங்களுக்கு வந்து மனசுல நிக்கிற மாதிரி சொல்ல போறேன். அப்புறம் இந்த கூளை எதுகை இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்ல போறேன். இதை வச்சு சொல்லியிருப்பாரு. அப்ப எனக்கு வந்து விடையளிங்க. தெரிஞ்சவன்னு சொல்லுங்க. அளபடை. கார்த்திகா கார்த்திக் வந்து அளபடை. கார்த்திகை பேசவே இல்லை. கார்த்திகை பேசுறீங்களா? தெரிஞ்சவன்னு சொல்லுங்க. என்னம்மா? மோனை மோனை எது? அளபடி சொல்லியாச்சுமா. அளபடி 5வது சொல்லிட்டாரு. அந்தாதி. 6வது அந்தாதி. அந்தாதி. அந்தாதி தொடை. அப்புறம் இரட்டை தொடை, செந்தொடை. இரட்டை தொடை, செந்தொடை. ரைட்டுமா? இரட்டை தொடை, செந்தொடை. ஓகே, மகிழ்ச்சி. சரி. ஆனா இந்த 8 வகையில இந்த 5 வகைக்கு தான் வந்து விகற்பங்கள் இருக்கு. வகைகள் இருக்கு. 5க்கு தான். என்ன 5க்கு இருக்கு அப்படின்னா, நீங்க பாக்குறீங்கல்ல, பொழிப்பு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய் 4 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மொத்தமா 7 இருக்கு.
இந்த 7 வந்து எதுக்கு இருக்குன்னா இந்த 5க்கு தான் இருக்கு. 5க்கு என்னது? கூலை மோனை, கூலை எதுகை, கூலை இயல்பு, கூலை முரண், கூலை அளபடை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கூலை அந்தாதி, இரட்டை கூலை கூலை இரட்டை, கூலை செந்தொடை அப்படின்னு கிடையாது. ரைட்டுங்களா? அப்படி வகை கிடையாது. இந்த 5க்கு மட்டும்தான் இந்த 7 வகையான விகற்பம் வேறுபாடுகள் இருக்கும். அந்த 5 7 35 இதுதான் தொடை விகற்பங்கள் சொல்லுவோம். ஓகேவா? இப்ப நான் என்ன கேட்கிறேன் அடுத்து, இத பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். இப்ப ஒரு நம்பர் வந்து எனக்கு சொல்லணும். ஆக்சுவலா வந்து 2 கேள்வி நீங்க கேட்டிருக்காங்க பாருங்க. அப்ப வந்து எத்தனை சீரியல்பு இருக்கு அப்படின்னு மொத்தமா பாத்தீங்கன்னா என்ன படிச்சாலும் சரி, எதுகை படிக்கிறீங்க? எதுகை வந்து 2 பார்ட் படிச்சாலும் 1 அடி எதுகை, 2 சீர் எதுகை. எல்லாத்துலயும் மோனைடாகட்டும் இந்த 5லயுமே நீங்க என்ன படிக்கலாம்? இந்த 2யுமே படிக்கலாம். பண்ணிக்கணும். 5லயுமே நீங்க 2யுமே படிச்சுக்கலாம். அடி சீர் 2யும் படிச்சுக்கலாம். இப்ப எனக்கு என்ன சொல்றீங்க? இந்த அடி என்பது அடிதோறும் வர்றது. அடிதோறும் வர்றதுன்னா என்னது? பற்றுக பற்றுத்தான் பற்றினை அப்பற்றி பற்றுகன்னு 2வது வந்துச்சா? அப்ப அடிதோறும் முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கா? அப்ப என்ன சொல்லலாம்? அது அடி மோனைன்னு சொல்லலாம். 2வது இரு ஒத்துந்திருக்கா? அடி எதுகைன்னு சொல்லலாம். ஓகே. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க? சீர்ல கேட்டிருக்காங்க. சீர்னா என்னது? 1 2 3 4 இந்த 4 சீர்கள்ல இடம்பெற்றிருக்கிற இந்த வார்த்தைகளை வச்சுதான் நீங்க சொல்லணும். அந்த மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தமா 7 இருக்கு. சரிங்களா? 7. 7க்கும் பேர் என்னன்னு சொன்னா போதும். பேர் சொல்லாமா? ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன இருக்கு? சொல்லுமா, அருண் சொல்லுமா. அந்த 7 பேரும் சொல்லுமா. கார்த்திகா சொல்லலாம், அதை கவனிக்கும். ஓகே சார். நேரம் ராசிக்கலை. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னது? இணை இருக்குல்ல, இணை பொழிப்பு குலை அப்படி சொல்லலாம். இந்த 7 சொல்றேன். தலைக்கு போட நான் சீர் எதுகை இருக்குல்லமா? சீரெதுகை தான் இங்க வந்து கேட்டுருக்காங்க. சீரெதுகை மொத்தம் 7 வகை இருக்கு. இணை இணை பொழிப்பு. இணை பொழிப்பு சூப்பர். இணை சொல்லிட்டீங்க. அடுத்து பொழிப்பு இங்க மேல ஆப்ஷன்ல இருக்கு. ரைட். பொழிப்பு ஒரு 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 கூலை கூளை மேற்கதுவாய் மேற்கதுவாய் கீழ்கதுவாய் கீழ்கதுவாய் முட்டு. முட்டு. சரியா? சரி. இது நம்ம தொடர்ந்து தெரிஞ்சிருந்தாலும் நம்ம தேர்வுல வந்து வேகமா படிக்கிறதுக்கான ஒரு வேகமா விடையளிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து நல்லா படிச்சு வச்சுக்கணும். பார்த்தோன்னே விடையளிச்சுக்கணும். இந்த இந்த இதுக்கு செலவழிக்கிற நேரத்தை வந்து வேற ஒரு கடினமான கேள்விக்கு நம்ம பயன்படுத்த முடியும். இதுவும் ஒரு வெற்றிக்கான ஒரு டாக்டிக்ஸ் தான். சரிங்களா? சரி, இது 7 சொல்லிட்டீங்க அருண். இப்போ இந்த 7க்கும் வந்து நம்பர் சொல்லலாம். அதாவது நான் சொல்லிட்டேன், கவனிங்கம்மா இந்த கார்த்திகா. ஆக்சுவலா வந்து இது திருக்குறள் 4 சீர் சொன்னோமா? 4 சீர் இருக்கும். இந்த 7மே எங்க தான் இடம்பெறும் அப்படின்னா இந்த 4 சீர்கள் கொண்ட அடிகளை மட்டும்தான் இருக்கும். 5வது அடி இருக்குன்னா அங்க இருக்காது. இந்த 4 சீர்ல தான் நம்பர் கொடுக்க முடியும். 1 2 3 4. சரி, இங்க பாருங்களேன். இதுல வந்து பூளைன்னு ஏன் சொல்லியிருக்கோம்னு பார்க்கலாமா? பாருங்க, பூளை எது கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடையை வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது இந்த இந்த வார்த்தை மறந்துடுங்க. ஆக்சுவலா இது தேவைப்படாது. பற்றுக பற்று விடு. இந்த 4 மட்டும் எடுத்துக்கோம். இதுல என்ன எதுகை அமைஞ்சுன்னு கேட்கறேன். எதுகைன்னா 2வது எழுத்து தான் பார்க்கணும். அப்ப 2வது எழுத்து பார்க்கலாமா? 2வது எழுத்து, இங்க 2வது எழுத்து, அடுத்து இங்க 2வது எழுத்து, அடுத்து வந்து இங்க 2வது எழுத்து பார்க்கணும். எல்லாம் 2 பார்க்கும்போது எந்த 3 பொருந்தி இருக்கு? 1ல இருக்கு, 2ல இருக்கு, 3ல இருக்கு. 1 2 3ல இருந்தா அது பேரு பூழை அப்படின்னு பேரு. அப்படி இந்த 4 சீர்கள்ல
அது இடம் பெற்றிருக்கிறத ஒன்னுலையும் ரெண்டுலையும், ஒன்னுலையும் மூணுலையும், ஒன்னுலையும் நாலுலையும், 1 2 3லையும், 1 3 4லையும் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறோம். அதுக்கு தான் அதோட நம்பர். அப்ப இணைனா எதுல வரணும்? இப்ப கார்த்திகவனிங்க, இணைனா வந்து முதல் சீர்லயும் 2வது சீர்லயும் இருக்கு. அப்ப இந்த பாட்டுலயே பாத்தீங்கன்னா, இந்த 2 வார்த்தையில தான் வந்திருக்கு. 1லயும் 2ல மட்டும் தான் இருக்கா? அப்ப அதுக்கு என்னன்னு வச்சிடலாம்? இணைன்னு வச்சிடலாம். சரி. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த இது 2ல தான் 1லயும் 3லயும் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாம்? நீ பொழிப்புன்னு சொல்லிடு. அது 1லயும் 4லயும் தான்ப்பா இருக்கு. அப்படின்னா என்னன்னு வச்சிடலாம் நீங்க? 1லயும் 4 இருந்துச்சுன்னா நீங்க ஒருவுன்னு சொல்லிடு. இல்ல அடுத்து 1லயும் இருக்கு, 2லயும் இருக்கு, 3லயும் இருக்குன்னா அதுதான் இப்ப கோழின்னு நீங்க சொன்னீங்க. சரிங்களா? அடுத்து 1ல இருக்கு, 3ல இருக்கு, 4ல இருக்கு. அப்படின்னு சொன்னா அது மேற்கதுவாய். நடுவுல 3ன்னு வந்துச்சுன்னா மேல்னு வச்சுக்கோங்க. மேல் மாடி. ஒருவேளை கீழ்கதுவாய். அடுத்த கொஸ்டின் அதான் இருக்கு. நீங்க ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். அல்லது அங்க இருக்கு விடை இருக்கு. 1லயும் 2லயும் 4லயும் மட்டும் அந்த எதுகை அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து என்னது? மேற்கதுவாய் அது கீழ்கதுவாய் எதுகைன்னு சொல்லுது. இது ஓகேவான்னு பாருங்க. அப்ப என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? 7 வார்த்தை அந்த நம்பர். அப்ப நம்பர் நான் எழுதிட்டே வரேன் பாருங்க. உங்களால சொல்ல முடியும்னு பாருங்க. மொத்தம் 4 சீர்கள் தான். 1 2 1 3 1 4 1 2 3 1 3 4 1 2 4 1 2 3 அவ்வளவு 7 வந்துருச்சு. அப்ப இணை, பொழிப்பு, ஒரு, கோடை, மேற்கதுவாய் ஏன்னா மேல் மாடி 3வது மாடி, கீழ்கதுவாய் கீழ் மாடி 2வது மாடி. இது வந்து முற்று அப்படின்னு பேர் சொல்லு. இதை வச்சு இது சரியா இருக்கா? மேற்கதுவாய் சரியா இருக்கா? எப்படி சரியா இருக்குன்னு கார்த்திகா சொல்லுங்க. இது வந்து மேற்கதுவாய். மேற்கதுவாய்க்கு என்ன மாதிரி கண்டிஷன்மா? மேற்கதுவாய்னா பாருங்க, 1லயும் 1வது சீல்லையும் 3வது சீல்லையும் 4வது சீல்லையும் இருக்கணும். மேற்கதுவாய் தான். அது கரெக்டா இருக்கா கார்த்திகா? என்ன நம்பர் கரெக்டா இருக்கு? கார்த்திகா சொல்லலாம். 1 3 என்ன இருக்கு? 1 3ல இல்ல. மட்டுமா இருக்கு? அழ அழ அது அ- ழகரம் தானே சொல்றீங்க? கரெக்ட் தானே? ஆ, எதுக்கு தானே கேட்டுருக்கு. ஆ அப்ப சார். பாக்குறீங்க. இங்க 1ல இருக்கு. அடுத்து 2ல இல்ல. 2ல ஆ, இல்ல. அப்ப 3வது சீல்ல இருக்கு. 3வது சீல் ஆ, இருக்கா? அழ இங்க இருக்கு. ஆ, அடுத்து 4வது சீல் இருக்கா? 4வது சீல். ஆ, அப்ப பாருங்க 1ல இருக்கு, 3ல இருக்கு, 4ல இருக்கு. அப்ப அப்ப மேற்கதுவாய் கரெக்டா இருக்கு. அவ்வளவு. இதேதான் மோனை கொடுத்தாலும் இதேதான். அதேதான் இயல்பு. இயல்புக்கு மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. அதை நான் சொல்றேன் வரும்பொழுது. இது நான் வச்சுக்கணும். இது எல்லாமே டீட்டெயிலா நடத்த போறோம். ஆனா இதை பத்தி ஒரு ஐடியா இது வந்து நீங்க பார்த்தப்ப என்னவா ஃபீல் பண்ணீங்க? இப்போ வந்து என்னவா இருக்கு? பாருங்க தன் வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கன்னு கேக்குறாங்க. சரி. அப்ப வந்து வினை அப்படின்னா தெரியுது. நம்ம செய்யறது தான் வினை. எனது நம்ம செய்யறது எல்லாமே வினைதான். படித்தான், படித்தேன், நடித்தேன், ஓடினேன், ஆடினேன், தேடினேன், குதித்தேன், சிரித்தேன், அழுதேன், இழந்தேன், இழந்தேன், படித்தேன், தேறினேன், ஒழித்தேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வினைதான். ஆனா அந்த வினை வந்து தானே செய்கின்ற வினையா இருக்கா? அல்லது அந்த வினை பிறரை கொண்டு செய்யப்படுதா? இது எப்படி வந்து கண்டறியறது? சரிங்களா? பாருங்க எல்லாரும் என்ன பண்றேன்? உங்களை வந்து நான் படிக்கிறேன். நான் வந்து படித்தேன். இந்த வேலையை நானே பார்க்கறேன்னா, அப்ப பாருங்க படித்தல் என்ற தொழில் என்னாலே செய்யப்படுகிறது. இப்ப பாருங்க கலோக்கியலாம் சொல்ற வார்த்தை இன்னைக்கு புக்லயே கொடுத்துட்டாங்க. ஆனா பரீட்சையில கேட்க மாட்டாங்க. வேற மாதிரி கேட்பாங்க. படிக்க வைத்தேன். இப்ப என்னாச்சு? நான் படிச்சேனா? நான் படிச்சேனா? நான் படிக்கல. படித்தல் என்ற வேலை வேறொருவரால் உங்களால் செய்யப்பட்டுச்சு. அப்ப இது நானே படித்தல் வேலையை பார்த்தேன். அப்ப அதுக்கு வந்து தன்வினைன்னு பேரு. எழுவாய் தானே செயல் செஞ்சு. இதே படித்தல் வேலைய பிறரை கொண்டு செய்ய வச்சேன். அப்ப வந்து அது என்னது? பிறவினை ஆயிடுச்சு. ரைட். அப்ப எல்லா சொல்லையும், எல்லா தன்வினையும் நீங்க என்னது? வைத்தேன், 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 வைத்தேன் சொல்லி பிறவினையா மாத்த முடியும். இல்லைங்களா? பிறவினை தாராளமா மாத்த முடியும். படித்தேன், படிக்க வைத்தேன். நடித்தேன், நடிக்க வைத்தேன். ஓடினேன், ஓட வைத்தேன். ஆடினேன், ஆட வைத்தேன். தேடினேன், தேட வைத்தேன். வைத்தேன், வைத்தேன்னு சொன்னா யாருக்குதாமோ தெரியாது. பரீட்சையில அதை கேட்குது. இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு வார்த்தை எழுதுறேன். இது தன்வினையா, பிறவினையான்னு சொல்லு. நான் வந்து வைத்தேன் மாதிரி சொல்லல. நான் சொல்லாம கற்பித்தார் மாதிரி சொல்லிட்டேன். கற்றார்னா தன்வினை. அவரே செஞ்சாருங்க. அந்த கல்விய, அந்த இலக்கணத்தை அவரே கற்றார்.
கற்பித்தார்னா அவர் வந்து கற்றல் என்ற தொழிலை அவர் செய்யவில்லை, வேறொருவரை செய்ய வைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இப்ப கற்க வைத்தார் அப்படின்னு சொன்னா 6ஆம் கிளாஸ் குழந்தை கூட இது வந்து பிறவினைப்பான்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா பரீட்சையில அவங்க அதை கேட்கறது இல்ல. இயக்கினார், கற்பித்தார் அப்படின்னு கேட்கலாம். இப்ப இயக்கினார் என்பது தன்வினையா பிறவினையா? எதுல சேர்க்கலாம்? நான் ஒரு 5-6 கேள்வி பார்த்துட்டு நான் வந்து இந்த இதை முடிக்கிறேன். பதில் சொல்லுங்க. அருண், கார்த்திகா, இன்னொரு யார் இருக்கீங்க? ரியல்மி யார் இருக்கீங்க? அவங்க கூட முயற்சி பண்ணுங்க. இயக்கினார் என்பது தன்வினையா பிறவினை? தன்மை. தன்வினையா? சரி, அப்ப அதோட பிறவினை சொல்லுங்க. அதோட பிறவினை சொல்லுங்க. இப்ப கற்றார் தன்வினை புரிஞ்சிருச்சு. கற்பித்தான்னு சொன்ன பிறவினை சொல்லிட்டீங்க. பிறவினை சொல்லிட்டீங்க. அப்ப அதோட தன்வினை சொல்ல முடியுது. தன்வினை சொன்னா பிறவினை சொல்ல முடியுது. அந்த மாதிரி இயக்கினார் என்பது தன்வினைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இதோட பிறவினை என்னன்னு சொல்லுங்க. ஆமா, பாருங்க. சரி, முதல்ல இதுல இருக்க தொழில் வெளியெடுத்துடலாமா? இயக்கினார்ல என்ன தொழில் இருக்கு? தொழில்னா பாருங்க, படித்தேன்ல என்ன தொழில் இருக்கு? என்ன செயல் இருக்கு? படித்தல். கற் கற்பித்தார் என்ன இருக்கு? கற்றல். அந்த மாதிரி இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? என்ன தொழில் இருக்கு? சொல்லுங்க. இயக்குதல் அப்படின்னு இருக்கா? சரி, பாருங்க. ஒரு ஒரு என்ஜின் இருக்கு. என்ஜின் இருக்கு. ரைட்டுங்களா? இயங் ஆனா ஒரு ஆளை வச்சுக்கல. ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு? அவரே என்ன பண்றாரு? அங்கேயும் இங்கேயும் போறாரு. அப்ப என்ன சொல்லுவோம்? அதை இயங்கினான்னு சொல்லுவோம். இதே வந்து அவரு நடக்கிறார், ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாரு, மத்தவங்கள தான் வேலை வாங்குறாரு அப்படின்னு என்னது? இயக்கினார். அப்ப இயக்குனர்னு ஏன் சொல்றோம் டைரக்டர? அவர் வந்து என்ன பண்றாரு? அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. இப்படி பண்ணு அப்படி பண்ணும்பாரு. அதுதான் என்ன சொல்றோம்? பிறவின்னு சொல்றோம். புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. எப்பயுமே தன்வினை வந்து மெல்லெழுத்தா வரும். அப்ப மெல்லெழுத்த வந்து ஒற்றை இரட்டித்து சொன்னா அது பிறவினையா மாறிடுது. பாருங்க, இன்னொன்னு அதே மாதிரி கொடுக்குறேன். டக்குன்னு பார்த்தோன்னு சொல்லணும். பழக்கினால் இது தன்வினையா பிறவினையா? பிறவினை. பிறவினை. ஏன் பிறவினை? நீங்க இன்னொரு ஷார்ட்கட் சொல்றேன். அவளே செஞ்சாளா? பிறரை கொண்டு செஞ்சாளா? அவளே செஞ்சாளா? பிறரை கொண்டு செஞ்சா. அப்ப இதோட தன்வினை சொல்லி பாருங்க. தன்வினை சொல்லுங்கம்மா அருண். இது தன்வினை என்ன? பழகினார். பழகினார். வாங்க பழகலாம், வாங்க பழகலாம்ல. பழகினால்னா பழகுதல் என்பதை அவளே செய்யறாள். பழக்கினால் என்ன? பழகுதல் என்பதை பிறரை கொண்டு செய்யறாள். அப்ப இங்க பாருங்க, வல்லொற்று இரட்டி தந்துடும். பழகினார், பழக்கினார். அது மெல்லெழுத்து வல்லெழுத்தா வந்துடும். இயக்கினார். இது இங்க வல்லெழுத்து மெல்லெழுத்தா, மெல்லெழுத்து வல்லெழுத்தா மாறி இருக்கு இயக்கினார்ல. இங்க ஒற்று இரட்டித்து பழகினார், பழக்கினார். இப்படி பிறவினை இந்த மாதிரியான கண்டிஷன்ல கேட்டா விடையளிக்கிறதுக்கான ஷார்ட்கட்ஸ். சரிங்க. அடுத்து பாருங்க, கங்கையும் சிந்துவும். பார்த்தாலே தெரியுது ரெண்டுலயுமே வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து இதை எண்ணுமைன்னு சொல்லுவோம். அப்ப இது கூட உண்மை தொகைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்தா நமக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். அப்ப வந்து அதை தவிர்க்கணும். அப்ப எது உண்மை தொகையா இருக்கும்? இந்த கங்கையும் சிந்துவும் வந்து என்ன எப்படி நீங்க மாத்தினா அது உண்மை உண்மை தொகையா மாறும்? கங்கை சிந்து. கங்கை சிந்து. அப்ப கங்கை சிந்து அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? மறைச்சிடுறீங்க. தொக்கி வந்தா அது தொகை. இதுக்கு பேர் உண்மை தொகைன்னு பேர். அப்ப உம்முருவு தொக்கி வந்தால் அது உண்மை தொகை. நீ நான், நீயும் நானும். அன்பு அரண், அன்பும் அரணும். அவன் அவள், அவனும் அவளும்.
சரிங்களா? இன்பம் துன்பம், இன்பமும் துன்பம், வெற்றிலை பாக்கு, வெற்றிலை பாக்கு, இப்படி எண்ணுமை உண்மை தொகை. ரெண்டுக்கான வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். உங்க கண்ணுக்கு எண்ணுவதற்கு ஒரு தெரியுதா, அது வந்து எண்ணுமை. உங்க கண்ணுக்கு தெரியாம தொகுத்து இருக்கா, தொக்கி இருக்கா, அது வந்து உண்மை தொகை. சரிங்களா? கரெக்ட். பாருங்க, சால தவ முதலிய உரிச்சொற்களின் வல்லினம் மிகும் அப்படின்னா வல்லினம் என்னன்னு கேட்டீங்கன்னா டேஷ், மிகுமா மிகாதா, மிகும். ஏன்னா எல்லா உரிச்சொற்களும் இல்ல, சில உரிச்சொற்கள் மிகும். நீங்க இதுக்கு வந்து படிச்சுதான் தெரியும். சால சிறந்தது, தவ பெரிது, தவ சிறிது. அப்ப இந்த இடத்துல வல்லெழுத்து மிகும். அப்ப இந்த உதாரணம் படிச்சிருந்தா 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இதெல்லாம் இது இருக்கு. அப்ப இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டிஎன்பிசி கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வினைத்தொகைகள் மிகுமா, வேற்றுமை தொகைகள் மிகுமா, வேற்றுமை தொகா நிலைய மிகுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல விடையளிக்க முடியும். சரி, 10ஓட நான் வந்து நிறுத்திக்கிறேன். தாழ் பூந்துரை அப்படின்றது இது இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன். தாழ் வினைத்தொகை கொடுத்துருக்காங்க. ஏன் வினைத்தொகை நீங்க சொல்லணும்? ஏன்னா விடை கண்ணுக்கு தெரியறதுனால ஏன் இது வினைத்தொகைன்னு சொல்றோம். இன்னொரு உதாரணம், செய்வினை என்பது ஒரு வினைத்தொகை. அதே மாதிரி ஊறுகாய் என்பது ஆண்டாண்டு காலமா நான் சின்ன பையனா இருந்து வினைத்தொகைனா இதான் உதாரணமா சொல்லுவாங்க. சரி, அப்போ வந்து இதை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வினைத்தொகைன்னு சொல்லியிருக்காங்க. தாழ் வந்து சரி, இப்ப இது புரிஞ்சிருச்சுன்னா இதை வந்து அதை வச்சு இதை வந்து கனெக்ட் பண்ணலாம். 3 காலத்திலயும் மறைஞ்சிடும். 3 காலமும் இது என்ன இருக்கும், இதெல்லாம் பொருத்தி பார்க்க முடியும். என்ன சொல்லுங்க? செய்த வினை, செய்கின்ற வினை, செய்வினை, இல்லைங்களா? செய்த, செய்கின்ற, செய்யும் வினை. சரிங்களா? செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை. இப்படி இந்த 3 காலமும் இதுல மறைஞ்சிருக்கு. அதனால அது வினைத்தொகைன்னு சொல்றோம். அதே மாதிரி ஊறுகாய்க்கு பிரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஊறுங்காய், ஊறிய காய் முதல்ல இறந்த காலம், ஊறிய காய். ஊறிய அடுத்து காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், ஊறும் காய், ஊறுகின்ற எது காய். ஊறும் காய் எதிர்கால சொல். இப்ப அதே மாதிரி இங்க ஏதாவது மறைஞ்சிருக்கா? இப்ப பாருங்க, வினைத்தொகைக்கான ஷார்ட்கட் என்னன்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை சொல் இருக்கும், பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெயர் சொல் இருக்கும். ஏன்? அது ஒரு பெயரெச்சம். செய்த வினை என்பது பெயரெச்சம், செய்கின்ற வினை பெயரெச்சம், செய்யும் வினை, மூணுமே பெயரெச்சம். அப்ப அது முன்னாடி வினைத்தொகை மாறும் பொழுது அது ஒரு கட்டளை சொல்லா முன்னாடி இருக்கும். அப்ப என்ன பண்றீங்க, இங்கேயும் கட்டளை சொல் இருக்கான்னு பாருங்க. அதுக்குள்ள வந்து ஒரு 3 காலத்தையும் பிக்ஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியுமான்னு பாருங்க. அந்த மாதிரி எங்க போடலாம்? தாள் கிட்ட போடலாமா, இல்ல பூவந்து கிட்ட போடலாமா? எங்க போடலாம்? தாள். என்ன சொல்லுங்க? 3 காலம் சொல்லுங்க. தாழ்ந்த, அடுத்து என்னது? தாழ்கின்ற, தாழும், இப்படி 3 காலம் இதுல மறைஞ்சிருக்கு. அதனால இது வந்து என்ன சொல்றோம்? வினைத்தொகைன்னு சொல்றோம். இது பாடப்புத்தகத்தில் இருக்கிறது தான். பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்று ரொம்ப எளிமையான கேள்வி. சரிங்களா? பழுத்த பெயரெச்சம், பழுக்கும் எதிர்கால வினை பெயரெச்சம், பழங்கள் பழுத்தன, இது வந்து இறந்த காலம், இங்க பழுக்கின்றது, இதுதான் நிகழ்காலம். படி என்ற வேற்றலுடைய வினை எச்சம் கேட்கிறாங்க. அப்ப வினை எச்சம். அப்ப வேற்றொல் வந்து என்ன உருவாக்கலாம்? படித்தான் வினைமுற்று, டேஸ் பையன் அப்படின்ற இந்த தொடர்ல போட்டா நம்ம பெயரெச்சம் கிடைக்கும். டேஸ் முடித்தான்ல போட்டா வினை எச்சம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அது படித்த பையன் பெயரெச்சம், படித்த பையன் பெயரெச்சம், படித்து முடித்தான் வினையச்சம். வினையச்சம் வேணா இந்த இதுல போட்டு பாக்குறீங்க, படித்து வந்துருச்சு வினையச்சம். சரி, இது போல நம்ம என்ன பண்ணலாம், இந்த இது ஒரு பார்ட்டா வச்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து இந்த வகுப்பு வந்து பர்ஃபெக்ட் இது வந்து முறையா தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த டெமோ கிளாஸ்க்காக வந்து நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். அதில் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இத வைதீஷ் குமார் அப்படின்னு இப்ப உள்ள வந்திருக்கீங்க. வைதீஷ் குமார் இன்னைக்கு தான் வரீங்களா? புதிதாமா இன்னைக்கு தான் வரீங்களா? இப்பதான் வரீங்க கரெக்டா? இன்னைக்கு புதிதா வரீங்களா? முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்ல இன்னைக்கு தான் வரீங்க. சரி சரி, நான் கரெக்டா முடிக்கிற சமயமா வந்திருக்கீங்க. பரவாயில்ல. இலக்கண பகுதி அப்படியா? ஓகே ஓகே. நான் உங்களுக்கு வந்து இந்த காணொலி வந்து உங்க எண் வந்து எனக்கு இதுல போடுங்க, சாட் பாக்ஸ்ல. நீங்க மட்டும் தான் வந்து புதுசு நினைக்கிறேன். இந்த
ராஜா ஸ்போர்ட்ஸ், ராஜா நம்பர் இருக்கு. ராஜா முன்னாடி வந்துட்டீங்களாமா? இப்போ வந்தீங்களா ராஜா? ராஜா பேசுங்கம்மா. சார் எப்போ வந்தீங்கம்மா? எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்க வந்து? சார் நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும் சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இந்த முழு காணொலியை வந்து பத்தி நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இப்போ வைத்தீஸ்குமார் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாளைக்கு வந்து இது போல ஒரு இலக்கண பகுதி, இது வந்து 2019 நடந்த இலக்கண பகுதியோட இது, சரிங்களா? நாளைக்கு வந்து ஒரு ஜியாகிரபியில ஒரு லெசனை வந்து எப்படி படிக்க முடியும், எப்படி படிக்கலாம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு அதில் வந்து சொல்றேன் விளக்கமா, சரிங்களா? அது கூட டெஸ்ட்டும் கொடுத்தாரு, எப்படி வந்து அந்த பாட்டு படிக்கிறது அப்படின்னு, சரிங்களா? இப்போ வந்து வைத்தீஸ்குமார் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு 70 டேஸ்க்கான ஒரு படிக்கிற பிளான் ஒன்று இருக்கு. சார்ட் பாக்ஸ்ல உங்க நம்பர் போடுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி இங்க ஒரு டெஸ்ட் பிளான் ஒன்று, ஆக்சுவலாக டெஸ்ட் பிளான் வித் ராஜா, நீங்களும் பார்த்துக்கோங்கம்மா. எஸ்ஐ எக்ஸாமுக்கும் சரி, இப்போ நீங்கள் குரூப்புக்கும் சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து +2 இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல 6th வரலும் இந்த ஆர்டர்ல வந்து ஆல் சப்ஜெக்ட் நம்ம படிக்க போகிறோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க 12th இருந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆர்டர்ல பாருங்க. ஜிஎஸ்ல என்ன படிக்க போறோம்? டெக்ஸ்ட் புக்கு தான். ஜிடில பொதுத்தமிழ் டெக்ஸ்ட் புக்கு தான். ஆப்டிடியூடும் டெக்ஸ்ட் புக் பேஸ்டு, அப்புறமேல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இப்படி இந்த மாதிரி தான் பாடங்கள் இருக்கும், தேர்வுகள் இருக்கும். இப்படி டெக்ஸ்ட் புக் கவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் புக்ல இருந்தே 160 கேள்விகளை நம்மளால கவர் பண்ண முடியும். இது கூட அடிஷனலா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 கேள்விகள் நாம இது பண்ண முடியும். 160 பெற்றா நீங்க வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம், சரிங்க? சரி, இப்போ வந்து இதை பத்தி விளக்கமா வந்து நான் ஆக்சுவலாக வந்து போன காணொலியில் சொல்லியிருந்தேன். ஒன்றும் இல்லை, இதில் இருக்கிற இந்த ஷெட்யூல் பிரகாரம் தான் பாடங்கள் நடத்தப்படும். இடையில பாருங்க, நடப்பு செய்திகள் வந்து ஒரு 8 மாதங்கள் படிக்கிற மாதிரி இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்கோம். இதை வந்து இடையில இது டெஸ்ட்டாக வச்சிடும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஷெட்யூலை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டரை படித்தா உறுதியாக ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். நீங்கள் வந்து நடத்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்களாவே புத்தகத்தை எடுத்து வச்சு நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். நான் வந்து இந்த 10ஆம் பாட புத்தகத்துக்கு பாடத்தை எப்படி படிக்கணும்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருப்பேன். அது கீழே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருப்பேன். 100 கேள்விகள் அதில் இருக்கும். அதை அப்படியே ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி படிச்சீங்க, இன்னும் என்ன மாதிரி படிக்கணும், ஏன் முழு மதிப்பெண் வாங்க முடியல அப்படின்றதெல்லாம் அதில் உங்களுக்கு புரியும், சரிங்களா? சரி, அது வந்து வேற எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க வைத்தீஸ்குமார். இந்த காணொலியை வந்து நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணிடுவேன். இதில் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சார்ட் பாக்ஸில் உங்கள் நம்பர் போடுங்க வைத்தீஸ்குமார். நம்பர் போடுங்க, உங்க நம்பர், ஃபோன் நம்பர் 81 சொல்றீங்களா? சரி, சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. 81 24 24 24 24 70 70 38 28 38 38 ஓகே. 96 38 96 26 கரெக்டா? 996 96. அதை நீங்க சார்ட் பாக்ஸ் போட்டுருந்தீங்க, ஈஸியாக இருந்திருக்கும், பரவாயில்ல. 8124703896 கரெக்டா? ஓகே ஓகே. ஓகே, சரி. இந்த எண் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தானே உங்களுக்கு? அதனால வந்து நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறேன். இந்த காணொலியோட இது அனுப்பி வச்சிடறேன். பாருங்க, இந்த மாதிரி தான் வகுப்பு இருக்கும். இந்த ஷெட்யூலையும் வந்து அனுப்பி வச்சிடறேன். ராஜா உங்களுக்கு அனுப்புறோமா? இது வந்து ஆக்சுவலா வந்து நமக்கானது இல்லை, ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து இந்த 70 டேஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு இதுக்காக தயார் பண்ணது. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்த டெஸ்ட் போட்டிருக்கோம். 2 பிடிஎஃப் அனுப்புறேன், பார்த்துக்கோங்க. இந்த காணொலியோடைய இது லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன், பார்த்துக்கோங்க. நாளைக்கு வாங்க வைத்தீஸ்குமார், நாளைக்கு வாங்க. இதே மாதிரி 7:30 மணிக்கு கரெக்டாக வந்துருங்க. சரியாம்மா? ஓகே ஓகே. அவசியம் வாங்க. நாளைக்கு பார்த்துட்டு கூட நீங்க என்ன பண்ணுங்க. முன்னாடி வந்தீங்கன்னு நினைக்கிறேம்மா, வந்துட்டு வெளியே படின்னு நினைக்கிறேன். ஆமா, பார்த்தேன், வீடியோ வந்து ஆன் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு காணொலி அனுப்புறேம்மா. நல்லது, மீண்டும் சந்திப்போம். ராஜா, சார் நான் உங்களுக்கு அனுப்புறேன். வேற டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்கம்மா. 2 நாள் வந்து வகுப்பு தொடங்கிடும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து என்ன மாதிரி ஒர்க்கு ஷெட்யூல் தரேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்க குரூப் இப்போ எஸ்ஐ ரெண்டையுமே கிளியர் பண்ணலாம். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ சார். எல்லாருக்குமே சொல்றேன், உங்க நண்பர்கள் யாரா இருந்தாலும் உங்க வகுப்புக்கு வந்து அட்டன் பண்ண சொல்லுங்க, பயன்படுத்தி சொல்லுங்க. நன்றி நன்றி, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தேங்க்யூ சார்.